நேற்று டாக்டர் ராமதாஸுடைய மனைவி சரஸ்வதி ராமதாஸுடைய பிறந்த நாள். அவர் மாலை 6:45 மணிக்கு 7 மணி வாக்கில் தைலாபுரம் வீட்டிற்கு அன்புமணி செல்கிறார். உடனே மீடியா என்ன போடுறாங்கன்னா, தைலாபுரத்தில் சமாதான முயற்சி, பேச்சுவார்த்தைக்கு அன்புமணி வந்திருக்கிறார். ஆமாம், நாளைக்கு பொதுக்குழு இருக்கும்போது ஒரு நாள் முன்னதாக அவர் வீட்டுக்கு போனார்னா, ஏன்னா தைலாபுரம் தோட்டத்துக்கே அவர் வரலன்றது தான் விஷயம். அப்பாவை நேரடியாக அவர் சந்திக்கவே இல்லைன்றது ஒரு பிரச்சனை. ஜிகே மணி போன்ற நபர்கள்லாம் சொல்லிட்டு இருந்ததும், அப்பாவும் மகனும் நேருக்கு நேர் சந்தித்து விட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்து விடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் ஒருவேளை ஊடகம் அந்த எண்ணத்திற்கு வந்திருக்கலாம். அதாவது நீங்கள் அவர் உள்ள என்ட்ரியான பிறகு நீங்கள் இப்படி ஒரு கார்டு போட்டிங்கன்னா அது என்ன நியாயம்? அதில் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டிங்கல்ல, போயிட்டு வெளியே யாராவது ஒருத்தர் அப்பாவும் பையனும் தனி அறையில் ஒரு அரை மணி நேரம் பேசினார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்தா, ஊடகத்தின் அவசரத்துக்காக சொல்றேன். ஒருவேளை இந்த எண்ணங்கள்லாம் இருக்கிறதுனால பொதுக்குழு நிறுத்த போகவில்லை. ஒன்று. ரெண்டாவது, சமாதான முயற்சிக்கு அவர் போல. நேற்று அவருடைய அம்மாவுடைய பிறந்த நாள், அதுக்காக சென்னையிலிருந்து அவர் பிரத்யேகமாக வாங்கிய கேக்குடன் அவரே பயணப்பட்டார். அவ்வளோதான். அங்கே போய் கேக்கு வெட்டினார். ஆனால் அதற்குள் சமாதான முயற்சி அப்படின்னா, அப்போ காலையிலிருந்து 6 மணி வரை ஒருவேளை அன்புமணி தரப்பில் யாராவது இப்படி ஊடகத்திற்கு தகவல் சொன்னாங்களா தெரியல, அது எனக்கு தெரியாது. காலைல 6 மணி வரை சரஸ்வதி ராமதாஸுடைய பிறந்த நாள் அப்படின்னு எந்த இடத்துலையும் யாரும் பதிவு போடல. அதனால் மீடியாவுக்கு தெரியலன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஒரு 10 நிமிடங்களுக்குள் சமாதான முயற்சி, பொதுக்குழு நடக்காது, வெளியே அறிவிக்க போகிறான்னு போட்டால் அது எப்படி நியாயம்?